அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜிஆர் காளான் கௌரி பேசுகிறேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுக்கு பேர் வந்து பால் காளான். பால் காளான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வரை வரும். இதை விட பெருசாக கூட நீங்கள் வயல்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி இந்த காளான் வந்து அதிக வெப்பநிலையில் வளர்கிற காளான். ஸோ காளான் குடும்பத்திலேயே 32 to 35 டிகிரி செல்சியஸில் வளர்கிற காளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் காளான் தான். ஸோ இந்த மாதிரி வகை வகையான காளான்கள் ஒரு காளான்களும் எந்த வெப்பநிலையில் வளர்க்கணும், ஸோ அதுக்கு என்ன ஈரப்பதம் வேணும், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அருள் செந்தில் மண்டபத்தில் 15ஆம் நாள் அக்டோபர் 15 நம்மளுடைய மாபெரும் காளான் திருவிழா நடைபெறுகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடன் நான் மற்றும் நான் உருவாக்கிய ஸ்டூடெண்ட் அனைவரும் சேர்ந்து 50 பொருட்கள் காட்சிப்படுத்துகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்சிட்டி, மகளிர் திட்டம், கேவிகே, தமிழ்நாடு விகேபி ப்ராஜெக்ட், ஸோ நாங்களாம் இணைந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத காட்சிப்படுத்துகிறோம். இவற்றில் நீங்களும் மக்களாகிய நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவையான அறிவுகளும் நீங்களும் கொடுத்துட்டு போகலாம். நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்றதை பார்த்துட்டும் போகலாம். இவற்றில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லாருக்கும் பிடித்த ஆர்ஆர் பிரியாணி ஓனர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆர்ஆர் தமிழ்ச்செல்வம் ஐயா அவர்களுக்கு நாங்கள் காளான் பிரியாணி கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாவட்ட கல்விக்குழு தலைவர் பி சிவகுமார் அவர்களும் சித்தர் திரு தணிகாசலம் ஐயா அவர்களும் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் திருமதி சுபா பகவத் சிங் அவங்க ஒரு தொழிலதிபர், அவங்க வருகிறார். என்னுடைய காளான் முயற்சி நான் தோன்றும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஐடியாஸ்லாம் கொடுத்த நம்மளோட தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியான பேராசிரியர் டாக்டர் திருபுவனமாலா அவர்கள் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்பு மூட்டு நிபுணர் அரசு மருத்துவமனை கடலூர் கே சிவசுப்பிரமணி ஐயா அவர்கள் காளானுக்கும் எலும்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக அவர் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பி பாலபாஸ்கர் சார் அவர் வருகிறார். நான் 25 வருடங்களுக்கு பிறகு ஒரு தொழில் எடுத்து 10க்கு மேற்பட்ட கடை நடத்தும் கும்பகோணத்தில் உள்ள மஞ்சுமணி சார் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி காளான் கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 10க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். நன்றி, வணக்கம்.